கிழக்கு நோக்கி ஏன் சமைக்கிறதுனா, நேத்தோ, இன்னைக்கோ, முந்தா நேத்தோ இது சமைக்க ஆரம்பிச்சதில்ல. ஒரு மனிதனா உருவாக்கப்பட்டதுலேருந்து, மனுஷனா உருவானதுலேருந்து, சமைக்க ஆரம்பிச்சதுலேருந்தே பார்த்தீங்கன்னா, சூரியன பார்த்த மாரி உட்காந்து சமைச்சு, அது ஒரு ஐதீகமாவே ஆயிடுச்சு. ம். இந்த சூரியன பார்த்து சமைக்கிறது பார்த்தீங்கன்னா, இது ஹிந்து, கிறிஸ்தவர், முஸ்லீம்னு சொல்லிட்டு இது பிரிக்க மாட்டாங்க. பொதுவாவே பார்த்தீங்கன்னா, அத நோக்கி தான் சமையலே இருக்கும். சமையல் அறையே இருக்கும். ம். ஸோ, ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸா கட்டும்போது பார்த்தீங்கன்னா, கம்பல்சரி கிழக்க பார்த்த மாரி தான், சூரியன பார்த்த மாரி தான் நின்னு சமைக்கிறதுக்கு கட்டுவாங்க. அப்படிதான் கட்டணும். ஏன்னா, ஒரு வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வாஸ்து இருக்கு. நெறைய இருக்கு. அதுல முக்கியமானது 4 தான். ம். கட்ட ஓரளவுக்கு வசதி இல்லனா கூட சரி, ஒரு டேபிளாவது போட்டு அந்த திசையில நின்னு சமைங்க. அப்படி கிழக்குல ஒரு டேபிள் ஒரு போட்டு கூட டேபிள் போட்டாவது சமைச்சுக்கலாம். சமைங்க. ம். இல்ல பை, என்னால கிழக்குல டேபிளே போட முடியாது பை. நான் இப்படி தான் பை சமைச்சு ஆவணும். இதுக்கான பிரச்சனைகள் பெருசா வருமானா, கம்பல்சரி வரும். முடிஞ்ச அளவுக்கு மக்களே, சூரியன பார்த்த மாரி சமைக்கிற வீடு இருந்தா மட்டும் நீங்க வாங்குங்க. இல்ல பை, கட்டுற ஆப்ஷன் இருந்தா தயவு செஞ்சு கட்டிக்கங்க. இல்ல பை, இப்படி தான் சமைச்சாகணும், தயவு செஞ்சு அவரு வீட்டுக்கு போகாதீங்க. ஏன்னா, வீடுன்னு வாங்குறது வந்து நம்ம வாழ்றதுக்காக, அழியறதுக்காக கிடையாது. சில பேர் பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ள அமைப்பா கட்டிடுவாங்க. ஆனா கொல்லைப்புறத்துல பார்த்தீங்கன்னா, தண்ணி சூடு பண்றது, லைட்டா சின்னதா சமைக்கிறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, சம்மந்தமே இல்லாம வச்சு சமைப்பாங்க. அதுல கூட உங்களுக்கு பிரச்சனை வருமானா 100% வரும். மரிஜன் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை ட்ரிபிள் எம் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா. பாய், இன்னைக்கான டாபிக் வந்து கிழக்கு நோக்கி இருக்கக்கூடிய சமையலறை. பொதுவா சமையலறை அப்படின்னா கிழக்குல தான் வைக்கிறாங்க. ஆனா ஒரு சில வீடுகள்ல அது கிழக்கு நோக்கி அமையறது இல்ல. பிளாட் சிஸ்டம்ல. எதனால கிழக்கு நோக்கி சமையலறை வைக்கணும்? அப்படி கிழக்கு நோக்கி வைக்காத இடத்துல அதற்கு பதிலா என்ன பண்ணலாம்? இது வந்து வாஸ்து ரீதியா அப்படி சொல்லுவீங்களா? இல்ல வீட்டுக்கு ஏதாவது பிரச்சனை, தாக்கங்கள் அந்த மாரி கொடுத்துருமா? ரொம்ப முக்கியமான விஷயம் தான் கேட்டிருக்கீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாம்மா, கிழக்கு நோக்கி ஏன் சமைக்கிறதுனா, நேத்தோ, இன்னைக்கோ, முந்தா நேத்தோ இது சமைக்க ஆரம்பிச்சதில்ல. ஒரு மனிதனா உருவாக்கப்பட்டதுலேருந்து, மனுஷனா உருவானதுலேருந்து, சமைக்க ஆரம்பிச்சதுலேருந்தே பார்த்தீங்கன்னா, சூரியன பார்த்த மாரி உட்காந்து சமைச்சு, அது ஒரு ஐதீகமாவே ஆயிடுச்சு. ம். இந்த சூரியன பார்த்து சமைக்கிறது பார்த்தீங்கன்னா, இது ஹிந்து, கிறிஸ்தவர், முஸ்லீம்னு சொல்லிட்டு இது பிரிக்க மாட்டாங்க. பொதுவாவே பார்த்தீங்கன்னா, அத நோக்கி தான் சமையலே இருக்கும். சமையல் அறையே இருக்கும். ம். ஸோ, ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸா கட்டும்போது பார்த்தீங்கன்னா, கம்பல்சரி கிழக்க பார்த்த மாரி தான், சூரியன பார்த்த மாரி தான் நின்னு சமைக்கிறதுக்கு கட்டுவாங்க. அப்படிதான் கட்டணும். ஏன்னா, ஒரு வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வாஸ்து இருக்கு. நெறைய இருக்கு. அதுல முக்கியமானது 4 தான். ம். சரிங்களா? எப்படி நம்ம மேற்கு, கிழக்கு, தெற்கு இருக்கோ, அந்த மாரி அந்த 4 விஷயத்துல 4 விஷயம் முக்கியமானது. கழிவறையும் சரி, அக்னி மூலையும் சரி, குபேர மூலையும் சரி, 4 விஷயத்த ஓரளவுக்கு பார்த்தாலே நம்ம ஓரளவுக்கு சேஃபா இருக்கலாம். ம். இந்த 4 முக்கியத்திலயும் நீங்க ஒண்ணு சரி இல்லன்னா, தல தூக்குறது ரொம்ப கஷ்டம். ஒண்ணுமே இல்லாம ஆயிடும் குடும்பமே. அதுல தான் வந்து முக்கியமானது ஒரு சமையலறை. ஏன்னா, ஒரு வீட்ல வந்து ஒரு லக்ஷ்மி, ஒரு பர்க்கத் வரதே பார்த்தீங்கன்னா, உங்களோட வீட்ல அடுப்பு எரியறத பார்த்து தான். ம். உங்களோட அன்னமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அடுப்பு எரியறதால தான் அந்த அன்னமே வரும். ம். ஹோட்டல்லேருந்து வாங்கிட்டு வரதெல்லாம் கணக்கே கிடையாது. அது உங்களோட உணவு பசி ஆத்துறது மட்டும் தான் செய்யுமே தவிர, லக்ஷ்மி வராது ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டா. ஆனா வீட்ல நீங்க பழுது கஞ்சியா இருந்தாலும் சரி, ம். ஒரு சுடு தண்ணி வச்சு நீங்க தண்ணி குடிச்சாலும் சரி, இல்ல ஒரு கஞ்சி அரைச்சு குடிச்சாலும் சரி, ஒரு சட்னி அரைச்சு நீங்க ரசம் வச்சு சாப்பிட்டாலும் சரி, ஆனா வீட்ல சாப்பாடு பொங்கணும். ம். அப்பதான் உங்க வாழ்க்கை பொங்கும். மேலும் மேலும் வளரும். அதுக்காக தான் வந்து கிழக்கு பார்த்து சமைக்கிறது, சூரியன பார்த்த மாரி. ஸோ 100% அந்த திசையில தாம்மா இருக்கணும். அப்படி இல்ல பாய், நான் ஒரு ஃப்ளாட் வாங்கினேன். அந்த திசையில இல்ல. அதுக்கு அப்படியே எதிர்த்து மாறா இருக்கு. சமைக்கலான்னா, தயவு செஞ்சு ஒரு நாள் கூட சமைக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஆல்ட்ரேஷன் பண்ணி, அத புதுசா ஒரு ஒரு என்ன சொல்றது? உங்களால கட்ட ஓரளவுக்கு வசதி இல்லனா கூட சரி, ஒரு டேபிளாவது போட்டு அந்த திசையில நின்னு சமைங்க. அப்படி கிழக்குல ஒரு டேபிள் ஒரு போட்டு கூட டேபிள் போட்டாவது சமைச்சுக்கலாம். சமைங்க. ம். இல்ல பை, என்னால கிழக்குல டேபிளே போட முடியாது பை. நான் இப்படி தான் பை சமைச்சு ஆவணும். இதுக்கான பிரச்சனைகள் பெருசா வருமானா, கம்பல்சரி வரும்மா. மாற்று கருத்தே இல்ல. நம்ப வேணா ஓரளவுக்கு பிரச்சனை பெருசா வராம இருக்கிறதுக்கான, அந்த பெரிய பிரச்சனை கூட சிம்பிளா போறதுக்கான பரிகாரம் வேணா நம்ம பண்ணலாம். எப்படின்னா, கொஞ்சம் நம்மளுக்கு வர பிரச்சனைகள ஓரளவுக்கு எப்படின்னா, ஒரு வாஸ்துல ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும், மீதி இருக்கிற வாஸ்து வந்து இவருக்கு சாதகமா வர மாரி வேணா கொஞ்சம் சில பரிகாரம் வேணா தகடு மூலியமா எழுதி, இது கட்டுங்க, இது பண்ணுங்கன்னு செய்யலாமே தவிர, ஆனா 100% அத நிறைவேத்த முடியுமான்னா, வாய்ப்பே இல்ல. இதுதான் உண்ம. ஸோ முடிஞ்ச அளவுக்கு மக்களே, சூரியன பார்த்த மாரி சமைக்கிற வீடு இருந்தா மட்டும் நீங்க வாங்குங்க. இல்ல பை, கட்டுற ஆப்ஷன் இருந்தா தயவு செஞ்சு கட்டிக்கங்க. இல்ல பை, இப்படிதான் சமைச்சாகணும்னா தயவு செஞ்சு அவரு வீட்டுக்கு போகாதீங்க. ஏன்னா, வீடுன்னு வாங்குறது வந்து நம்ம வாழ்றதுக்காக, அழியறதுக்காக கிடையாது. நம்ம மேலும் மேலும் நம்மளுக்கு அடுத்து நம்ம புள்ளைங்க, புள்ளைங்க அவங்க புள்ளைங்க. ஒரு வீடுன்றது 50, 55, 60 வருஷம் வாழ்ற வீடு.
அப்படின்னும்போது அது எவ்வளோ வாஸ்து இருக்கணும். வாங்குற 5 தடவை 6 தடவை போட போகிற சட்டை 500 சட்டையை நம்ம 10 தடவை போட்டு பார்த்து 10 கலர் வாங்குறோம். கண்ணாடி மணி 10 தடவை பார்க்குறோம், நல்லா இருக்கா நல்லா இருக்கா நல்லா இருக்கான்னு. அப்போ ஒரு 60 வருஷம் வாழ போகிற 3 தலைமுறை 4 தலைமுறை வாழ்கிற வீடு வாஸ்து பிரகாரம் இருக்கணும் இல்லையா? கண்டிப்பா. தயவு செஞ்சு பார்த்துங்க. திருப்பி சொல்கிறேன், சூரியனை பார்த்த மாதிரி கிழக்க பார்த்த மாதிரி இருக்கிற சமையல் மேடையாக பார்த்து அந்த மாதிரி வாஸ்து இருக்கிறதா வீடு கட்டுங்க. இல்லை ஃப்ளாட்டாக இருந்தாலும் வாங்குங்க. இல்லை அந்த வாஸ்து இல்லைன்னா கூட நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அமைச்சிக்கங்க, தப்பே கிடையாது. இன்னொன்று சொல்கிறேன், சில பேர் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே அமைப்பாக கட்டிடுவாங்க. ஆனால் கொல்லைப்புறத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணி சூடு பண்ணுறது, லைட்டாக சின்னதாக சமைக்கிறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் வச்சு சமைப்பாங்க. அதில் கூட உங்களுக்கு பிரச்சனை வருமானா 100% வரும். எப்படி? இன்னொரு அடுப்பு போட்டிருந்தாலும் வரும். சில பேர் என்ன வீடை சூப்பராக கட்டிட்டு ப்ராப்பராக கட்டிடுவாங்க. ஆனால் கொல்லைப்புறத்தில் பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் மாறி உட்காந்து தண்ணி சூடு பண்ணுறது, கறி சும்மா சின்ன சின்ன வேலைகளுக்கு செய்ய பார்த்தீங்கன்னா வயசானவங்களும் அதுக்காக நான் அடுப்பு கறியில் செஞ்சால் நல்லா இருக்கும் இன்றைக்கி செய்கிறாங்க கிராமத்தில். வீட்டுக்குள்ள ஒரு கிச்சன் இருக்கும், வெளில ஒரு கிச்சன் இருக்கும். ஆனால் அது வாஸ்து பிரகாரம் இருக்காது. அதுவுமே உங்களை தான் சேரும். அதுவுமே மாற்றுங்க. முடிஞ்சளவு கிழக்க பார்த்துட்டு சமைங்க. அது சமைச்சு சாப்பிட்டா தான் உடலுக்கும் நல்லது. அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு தகுந்த மாதிரி பரிபூர்ணமாக உங்களுக்கு வேலை செய்யும். அதோட அமைப்பு தான் உங்களுக்கு செட் ஆகும். வாஸ்து பிரகாரமும் உங்களுக்கு அதான் செட் ஆகும். முடிஞ்ச அளவுக்கு அதே மெயின்டைன் பண்ணுங்கள். நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். சூப்பர் சூப்பர். ரொம்ப சிறப்பான தகவலாக கொடுத்தீங்க. கிழக்கு நோக்கி சமைப்பதற்கான காரணம் இதுதான், இப்படிதான் செய்யணும், வாஸ்து ரீதியா இதுதான் சரி அப்படின்னு நிறைய நல்ல தகவல் சொல்லியிருக்கீங்க. நன்றி பாய். நன்றிம்மா.